ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செஞ்ச இந்த பழைய கோட்டை ஜமீன் அவங்க இதில் சாப்பிட்ற ஒரு மிளகுப்பொடி சாதமும் நெல்லிக்காய் பச்சடியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸில் ஒரு 7 நெல்லிக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி ஓரளவுக்கு நல்லா பொரியணும். அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிப்பியை பார்த்ததும் எங்கள் அத்தை இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. இப்போது அதே வானலில் அரிசி எடுத்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு லைட்டாக புரிய ஆரம்பிக்கும், கருகக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது திரும்ப வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த சாதத்து பேரே மிளகு பொடி சாதம் தான் சொல்கிறாரு. மிளகு தான் அதிகம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு. அதனால் மிளகு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது திரும்ப அதே வானலில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போது அதே வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, தனியா அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது 5 மிளகா, காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவோம்லங்க, அது 5 மிளகா எடுத்திருக்கோம். நம்ம குட்டீஸ்க்கெலாம் கொடுக்கறதா இருந்தால் நம்ம 5 மிளகா தேவைப்படலை, ஒரு 4 சேர்த்திங்க அப்படின்னாவே போதுமானது. இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். வரமிளகா வந்துட்டு 3 அல்லது 4 போட்டாலே போதும். 5 சேர்த்து இருந்தோடாங்க, அது கொஞ்சம் காரமாகவே இருந்தது. இந்த பவுடரை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது சாதம் வந்துட்டு ஃபஸ்ட்டே வச்சாச்சு. 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற போட்டிருந்தோம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நம்ம நார்மலாக வைக்கிற அளவை விட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தே ஊற்றணும். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு விசில் வந்துட்டு 5 விசில் விட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா குழைவாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், குழைவாக இருக்குது. அடுத்தது பால் ஆடை 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு கிடச்சிது. பாக்கெட் பால் வாங்குறதுனால உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டுப்பால் வாங்குறதா இருந்தால் அந்த ஆடையை வந்துட்டு எடுத்து வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். எனக்கு கிடைக்கல. ஒரு 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் ஏன் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா, பெரியவங்களாக சாப்பிட்ணும், அவங்களுக்கு நெய் அதிகம் சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறனால 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களாக சாப்பிட்றதா இருந்தால் தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் இந்தளவுக்கு குழைவாக இருக்கணும். ஒரு பருக்கு கூட முழுசாக இருக்கக்கூடாது. நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் பாலாடை அதிகமாக சேர்த்துக்கும் போது சாப்பாடு நல்லா கொஞ்சம் ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாலாடை கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பாலாடை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதுவே போதுமானது. காரெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருந்ததுங்க. அதிகமாக ஃபுல்லாகவே எடுத்து கொட்டிட வேணாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தூளாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம், பொடி, நெய் எல்லாமே கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பழையக்கோட்டை மிளகு பொடி சாதம் வந்துட்டு ரெடி. அடுத்தது நம்ம நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் அளவுக்கு பூண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஒரு 10 மணி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. வரமிளகா 2 சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 சேர்த்துக்கோங்க, போதுமானது. இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச நெல்லிக்காயில் நம்ம பாதி நெல்லிக்காய் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். 2 நெல்லிக்காய் அதுக்கு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இதை ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இது 2ஐயும் சேர்த்து. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காவும் இந்த தேங்காய் பேஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் இதை வெறுமனே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்டான ஒரு பச்சடி. அதுதான் அந்த காலத்தில் அவ்வளோ ருசியாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 நெல்லிக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சலைங்க. அந்த வேக வச்ச நெல்லிக்காயில் 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். மீதியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். அந்த நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சும்மா சாப்பிட்டு பார்த்ததுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் ஜமீன்லாம் இப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. எவ்வளவு பாரம்பரியமான ஒரு உணவு. நாம்ளாம் மறந்துகிட்டே வரோம் நம்மளோட பாரம்பரிய உணவை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாதமும் இந்த பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அல்டிமேட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.